ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற படம் யுத்ரான்ற ஹிந்தி படம் தான். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ரவி உடையவர், ரைட்டிங் ஃபாராக் அக்தர், அக்ஷத் கில்லால், ஸ்ரீதர் ராகவன். ஸோ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, நடிகருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோவில் நோட்டிஃபிகேஷனுக்கு வர மாதிரி பார்த்துங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து எல்லா படமும் நான் தமிழில் தான் பண்ணுறது. ஸோ உலக தமிழ் மக்களுக்கு தமிழில் எனக்கு ரிவ்யூ பண்ணுன்றது எனக்கு ஆசை. ஸோ நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நடிக்கிறத பற்றி பார்த்துலாம். மாளவிகா மோகனன் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிக்கத் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ராகு ஜுயல், சித்தார்த் சதுர்வேதி ஹீரோ நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ரத்தோர் அவங்களாம் நடிச்சிருக்கு. கார்த்திக் ரத்தோர் தான் முக்கியமான வில்லன். அது கடைசியில் தான் தெரியும், கிளைமேக்ஸில். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே காரில் பேசினே வருவார். அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. அதுதான் ஹீரோவோட அம்மா அப்பா. இப்போ வந்து ஹீரோவுக்கு அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஹீரோ வந்து வீடியோ கேம்ஸ் அதுன்னு வெறித்தனமாக விளையாடிப்பார். அவர் தான் யுத்ரா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் சேஸ் மாதிரி காட்டுவாங்க, பைக் ரேஸ் மாதிரி காட்டுவாங்க. சேஸ் கிடையாது, அது ரேஸ் தான். அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபைட்டு படம் ஃபுல்லாக ஃபைட் தான். ஸோ இந்த கஜராவெலாம் வந்து ஒரு கார்டியன் மாதிரி இருப்பாங்க. இப்போ அந்த ராம் கபூர் வந்து ரேமான் சித்திக்கு அவர் வந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் ட்ரக் இதில் ஒரு ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புவார். அங்கே ஒரு ஃபைட் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் பாக்ஸில் இருக்கிற நார்மல் அயன் பாக்ஸு ஓப்பனாக திறந்தால் கறி இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த அயன் பாக்ஸ் அப்படியே யுத்ரா வந்து கையிலே எடுத்து அப்படியே இது பண்ணிட்டு ஒரு சைனாக்கார மாதிரி ஆளை ஃபைட் போட்டு அடிப்பார். இது மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஓவராக இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப டப்பா படம் ஃப்ரெண்ட். கடைசியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ஷாப்பில் ஒரு ஃபைட் வரும். ஹீரோலாம் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாளவிகா மோகனன்றது அந்த ஃபைட் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்புற மாதிரி இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சைக்கிள் சேஸ் பண்ணி ஒரு பஸ்ஸை பிடிப்பார் ஹீரோ. அதெல்லாம் வந்து நம்பவே முடியாத மாதிரி இருந்தது. கடைசியில் இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ட்ரக் மாஃபியா வந்து இவர் அட்டாக் பண்ணுவார். அது யாருன்னு பார்த்தா இவரோட கார்டியன் மாதிரி இருக்கிற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான கார்த்திக் ரத்தோர் தான். அதுதான் கஜராஜ் ராவ். இவர் வந்து படா இவெல்லாம் வந்து அப்பாவை நடித்தவர். அவருக்கும் வில்லத்தனத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் தான் வில்லன். இதில் அவங்க மாமா மாதிரி இருக்கிற ராம் கபூர் ரேமான் சிட்டிக்கு வந்து அவரை வந்து போட்டு தள்ளுருவாங்க. அந்த இதில் பழி வாங்கிறதுக்கு தான் இந்த யுத்ரா படையெடுப்பார். இந்த ஹீரோயினை சந்திக்கிற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இருந்தது. அதில் ஒரு பால் ரூம் டான்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிச்சு. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி தான். ஆனால் மொத்தத்தில் இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போரிங்காக இருந்தது. ஃபைட்டுன்ற பேரில் ரொம்ப வந்து மொக்கையாக இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை இந்த கமெண்ட் வந்து தப்புன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் எனக்கு வந்து வர கமெண்ட்லாம் நல்ல வைபோட நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி வருது. ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம மொக்க படம். ஹீரோயிசம் காட்டுறதுக்காக இவர் வந்து அந்த ஆக்ஸ் எஃபெக்ட்ஸில் பாடி இது டியோட்ரண்ட்டில் ஆட் ஆகிறவருன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக இருந்தது. ட்விஸ்ட்டுன்ற பேரில் இன்னும் ரொம்ப மொக்க போட்டாங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.